வணக்கம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் வலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு உணவு வழியில் தீர்வு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மூட்டு வலி இருக்கக்கூடியவங்களுக்கு, ஜாயிண்ட் பெயின், அதாவது ஒவ்வொரு எலும்புகள் சேரக்கூடிய இடங்களில் வரக்கூடிய வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வலி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும். மருந்து சாப்பிட்றவங்களும் இதை சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க மருந்து சாப்பிடாமலே இதை உணவு தான், இது ஒரு உணவாலேயே கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு. இந்த தீர்வு யாருனாலும் எந்த வயதுனாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். சரி, இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கீரை. இந்த கீரையுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கொட்டை கீரை. இந்த லட்சக்கொட்டை கீரைன்றது நல்லா பெருசாக நம்ம கை உள்ளங்கை அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு இலையோடைய சைஸ் இருக்கும். சும்மா ஒரு 20 இலை 30 இலை எடுத்துக்கிட்டால் போதும். நிறையா சாப்பிட்ணும்னே அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை எடுத்துக்கலாம். எனக்கு 30 வயசாயிருச்சு, 35 வயசாயிருச்சு, ஒபிசிட்டி மாதிரி இருக்கேன், அதாவது உடல் வெயிட் அதிகமாக இருக்குது, உடல் பாரம் அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு உட்காந்து எந்திரிக்கும் போது லேசாக வலி வருது, இல்லை எனக்கு கொஞ்சம் 50 வயசாயிருச்சு, கொஞ்சம் எனக்கு வலி இருக்குது, நான் நின்றுகிட்டே இருக்கனால வலி இருக்குது, உட்காந்து எந்திரிக்கும் போது வலி இருக்குது அப்படின்றவங்க இந்த லட்சக்கட்டை கீரையை கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நிறைய ரெசிபி யூடியூப்லேயே இருக்குது. பட் இந்த கீரை பெரும்பாலும் யாருமே உபயோகப்படுத்தக்கூடிய விஷயமா இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த கீரை சொல்லி வச்சாதான் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னாக்கா அதிகமாக கிடைக்கக்கூடிய கீரை கிடையாது இந்த கீரை. பட் ரொம்ப நல்ல ஒரு உடலை ஒவ்வொரு மூட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வலியை நீக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த கீரையை நிறையா நம்ம இப்போ சாதாரணமாக பருப்பு செய்கிறோம் இல்லையா, பருப்பு சாதம், அதோட இந்த கீரையை போட்டு செய்யலாம். கீரை ரொம்ப நல்லா சுவையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நல்லா வேக வச்சு அந்த நீரும் சாப்பிட்லாம். அந்த கீரையோடைய பருப்பு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து அதையும் சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க, 15 நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ஆரம்ப நிலையில் வலி இருக்கிறவங்களுக்கு மருந்து இல்லாமல் உணவுலேயே அது நல்ல தீர்வு. மருந்து சாப்பிட்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம். தொடர்ந்து 3 மாத காலம் இதை எடுத்துக்கிட்டே வரும்போது நல்ல மாற்றம் அடையும். வலி குறையிறத நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நல்லா கவனிக்க முடியும். வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத எந்த வேதனாலும் எத்தனை நாள் வேணாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். கீரையை பொறுத்தளவுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கீரை எடுத்துக்கக்கூடாது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்துக்கு முன்னாடியே கீரை உணவுகள் எதையும் சாப்பிட்றா இருந்தாலும் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா கீரையை சீக்கிரத்தில் ஜீரணமிக்காது. அதனால சாயங்காலம் கீரைகள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும். வணக்கம்.